டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டில் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். என்ன நடந்தது? ஏன் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? அதாவது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சுவாதி மாலிவாலை அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய பிஏவும் தாக்கி இருப்பதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. இன்று காலை சுமார் 9 to 9:30 மணிக்குள்ளாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திலிருந்து டெல்லி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது. அந்த தொலைபேசியில் பேசிய நபர், நான் சுவாதி மாலிவால் பேசுகிறேன், என்னை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய பிஏ வைபவ் குமாரும் தாக்கிவிட்டனர் என்று அந்த தொலைபேசி அழைப்பிலே புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுவாதி மாலிவாலை பொறுத்தவரை நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை அவர் மிக மிக பிரபலமான ஒரு நபர். அவர் பல ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அவர் டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவியாக நீண்ட காலமாக பணியாற்றி வந்தார். டெல்லியில் எங்கெல்லாம் பெண்களுக்கு அநீதி கொடுமைகள் இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்வது, உடனடியாக சம்மன் அனுப்புவது, காவல்துறைக்கு நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைப்பது என பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில ஈடுபட்டு வந்தவர் தான் சுவாதி மாலிவால். அவர் அண்மையில் ஆம் ஆத்மி கட்சி மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்கியிருந்தது. அவர் கடந்த ஏப்ரல் மாதம்தான் மாநிலங்களவை எம்பியாக பதவி பிரமாணமும் செய்து கொண்டார். இந்த நிலையில்தான் இன்று காலை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இல்லத்திலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் தான் தாக்கப்பட்டதாக அந்த குற்றச்சாட்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. 2 முறை காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. முதல் முறை பேசுகின்ற போது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய பிஏ வைபவ் குமாரும் என்னை தாக்கினர் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 2வது வந்த தொலைபேசி அழைப்பில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல அவருடைய பிஏ தன்னை அடித்துக் கொண்டிருப்பதாக அவர் ஹிந்தியிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் ஹிந்தியிலே குறிப்பிட்ட மிக சரியான வாக்கியம் என்று சொன்னால், அரவிந்த் கெஜ்ரிவால் கெஹனே பர் இன்கோ பிஏ முஜே பீட் ரஹா ஹை என்கிற அந்த வார்த்தையை அவர் ஹிந்தியிலே பயன்படுத்தி இருக்கின்றார். அதற்கு அர்த்தம், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல அவருடைய பிஏ என்னை அடிக்கிறார் என்று அந்த தொலைபேசி அழைப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது. இது குறித்து சுவாதி மாலிவால் வெளிப்படையாக எந்த கருத்தையும் தற்போது வரை தெரிவிக்கவில்லை. ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இப்படி ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது உண்மை என்று அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். இது டெல்லி அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி தற்போதே இது குறித்து விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கிவிட்டது. ஆம் ஆத்மி கட்சியில் பெண் எம்பிக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது டெல்லி மாநில பெண்களை ஆம் ஆத்மி கட்சி எப்படி பாதுகாக்கப் போகிறது என்கிற விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கிவிட்டனர். மிக குறிப்பாக அண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அது குறித்து சுவாதி மாலிவால் பெரிதாக எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் இந்தியாவிலேயே இல்லை, நீண்ட காலமாக அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது அனைத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அவர் இல்லத்தின் முன்பும் சிறையின் முன்பும் கூடியிருந்தனர். ஆனால் 2 நபர்கள் மட்டும் தொடர்ச்சியாக மிஸ் ஆகி இருந்தனர். ஒருவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி ராகவ் சத்தா, மற்றொருவர் சுவாதி மாலிவால். இந்த பின்னணியில் தற்போது அவர் தாக்கப்பட்டதாக எழுந்திருக்கக்கூடிய புகார் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கும் சுவாதி மாலிவாலுக்கும் இடையில் ஏதேனும் உரசல் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. வெகு விரைவில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையக்கூடும் என்ற யூகங்கள் எல்லாம் கூட தற்போது வெளியாகி இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலே என்னை தாக்கி இருக்கிறார் என அந்த கட்சியினுடைய பெண் எம்பி புகார் அளித்திருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.